பார்வதி துர்வாசரால எந்த பிரச்சனையும் வரல அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்கிறதையும், சிவன் இனிமே நடக்க போற விஷயங்களுக்காக தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்றதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல பார்வதி ரொம்ப சந்தோஷமா லட்சுமி கிட்ட வந்து பேசுறாங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, அதாவது எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு, நாராயணன் சீக்கிரமா திரும்பி வந்துருவாரு அப்படின்னு சொல்லவும் லட்சுமி கேட்டு சந்தோஷப்படுறாங்க. நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்கிற பார்வதி, நான் அந்த யாகத்துக்கு ஒரு வரம் கொடுத்துட்டு வந்திருக்கேன், அதோட பலன் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் வளமை தரட்டும் அப்படின்னு சொல்லி, நீங்க தான் வளமைக்குரிய தெய்வமாச்சு, அதனால நீங்க மனசு வச்சாதான் முடியும் அப்படின்னு பார்வதி சொல்லவும், லட்சுமியும் கணவரோட சகோதரியாச்சு, நீங்க கொடுத்த வரத்துக்கு நானும் கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்றேன் அப்படிங்கிறாங்க. அடுத்த காட்சியில துர்வாசர் யாகம் பண்ணதை காமிக்கிறாங்க. அவர் ரொம்ப சந்தோஷமா யாகம் முழுமை அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த காட்சியில அந்தகனும் குரு உஷானாவும் நடந்து போயிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. திடீர்னு நிக்கிற அவனோட மனக்கண்ணுக்கு இந்திரன் நடந்து வந்துட்டு இருக்கிறது தெரியுது. குரு உஷானாவும் ஏன் நின்னுட்டேன்னு கேட்கவும், இந்த யாகத்தோட பலனை வாங்கறதுக்காக தேவேந்திரன் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு கோபமா சொல்றான். கோபத்தோட திரும்பி பாக்குற குரு உஷானா தேவேந்திரன் தேவர்களோட வந்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. இந்த தேவேந்திரன் எனக்கு நிரந்தர எதிரி, இந்த யாகத்தோட பலனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை இல்லையா, இனிமே நான் இங்க இருக்க விரும்பல அப்படின்னு சொல்ல அந்தகன் வேற மாதிரி யோசிக்கிறான். இந்த யாகத்தோட பலன் அசுரர்களுக்கு கிடைக்கல அப்படின்னா தேவர்களுக்கும் அது கிடைக்க கூடாது அப்படிங்கிறான். குரு உஷானா புரியாம என்ன சொல்ல வர அப்படின்னு கேக்குறாரு. அவனுக்கு துர்வாசர் சொன்னார் இல்லையா, ஆசீர்வாதத்தை சொல்லி என்னோட மனசை மாத்திடலாம்னு நினைக்கிறியா, என் மனசுல பொறாம வந்துரும் எதிர்பார்க்கிறியா அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா, அதுவும் ஞாபகத்துக்கு வருது. பார்வதி சொன்னாங்க இல்லையா, ஒவ்வொருத்தருடைய செயல்கள் தான் அவங்களுடைய வெற்றியை தீர்மானிக்குது, நீ உன்னோட வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும், பணிவாகவும் இருக்கணும்னு சொன்னாங்க இல்லையா. இது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு வேறொரு திட்டத்தை உருவாக்குறான். அதாவது நான் இன்னைக்கு கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்திரனுக்கு கத்து தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரன் நோக்கி போக, குரு உஷானா என்ன பண்ண போறான் அப்படிங்கறது புரியாம பாத்துட்டு இருக்காரு. தேவேந்திரனை வணங்கிட்டு அவன் முன்னாடி நிக்கிற அந்தகன், உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்க போகுதே, அசுரர்களான எங்க கிட்டயும் உங்ககிட்ட இருக்க மாதிரி பொக்கிஷம் இருந்திருந்தா அந்த சக்தி எங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சம்மந்தம் இல்லாம பேசுறான். இதை கேட்டுட்டு தேவேந்திரன் என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்க, அந்தகன் ரொம்ப தெளிவா, எங்க கிட்டயும் நிறைய செல்வம் இருந்துச்சுன்னா நாங்களும் அவருக்கு நிறைய பரிசு பொருள்லாம் கொடுத்துருப்போமே அப்படின்னு, அதுக்காக தான் அவர் வந்து அந்த தவ பலனை கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறான். அது எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க உங்க பொக்கிஷத்தால முனிவரோட மனசு குளிர் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரனை குழப்பி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனா இவன் சொன்னது புரிஞ்சிக்காத இந்திரன் ஏதோ அறியாமையினால துர்வாசரை எப்படி மகிழ்ச்சி படுத்தலாம் அப்படிங்கிற ரகசியத்தின்னு எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டேன், உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் துர்வாசர் இருக்க இடத்தை நோக்கி போகிறான். அடுத்த காட்சியில துர்வாசர் யாகம் பண்ற இடத்தை காமிக்கிறாங்க. அங்க அவர் பண்ண யாகத்தோட பலனா ஆள் உயரத்துக்கு ஒரு பெரிய மாலை ஒண்ணு யாகத்துல இருந்து உருவாகி வெளியே வருது. அவரும் அது ரொம்ப சந்தோஷமா கைகள் ஏந்திட்டு சொல்றாரு, பார்வதியோட ஆசீர்வாதத்தால கிடைச்ச இந்த மாலை ரொம்ப சக்தி வாய்ந்தது, இது அணியறவங்க யாரா இருந்தாலும் அழிவில்லாம இருப்பாங்க, அவங்க மூலமா இந்த பிரபஞ்சம் முழுக்க செல்வமும் வளமும் பெருகும், இது நான் தேவேந்திரனுக்கு தான் தரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே யானை விழுற சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா தேவேந்திரன் ஐராவத்து மேல ரொம்ப கம்பீரமா உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கான். இதை துர்வாசர் அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கும் போதே தேவேந்திரன் அவர்கிட்ட சொல்றான், இந்த சக்தி பெறத்துக்கு தேவர்கள் தான் தகுதியானவங்க அப்படின்னு நீங்க முடிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஐராவதம் மேல உட்காந்துட்டே தான் பேசுறான். அதோட நீங்க கையில வச்சிருக்கீங்களே இந்த மாலையில தான் அந்த சக்தி இருக்கா அப்படின்னு கேட்கவும், ஆமா, இதை தேவேந்திரனான உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இறங்கி வந்து அவன்கிட்ட கொடுக்கறாரு. இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல தேவேந்திரன் ஐராவத்துல இருந்து கீழே இறங்கவே இல்லை. தேவேந்திரனுக்கு நாராயணன் ரொம்ப பணிவா அந்த யாகத்துக்குரிய பலனை வாங்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இருந்தாரு. ஆனா வந்தகன் சொன்னதையே இங்க கடைபிடிச்சிட்டு ஐராவத்து மேலேயே உட்கார்ந்துருக்கான். மாலையை கீழே இறங்கி கூட வந்து வாங்கல, ஐராவதம் தான் அந்த மாலை வாங்குது. கோவத்தோட அந்த யானை கிட்ட மாலையை கொடுக்கறாரு துர்வாசரும். யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அந்த யானை திரும்ப பிளிரிட்டே அந்த மாலை கீழே போட தேவேந்திரன் எதிர்பார்க்காதனால ரொம்ப அதிர்ச்சி ஆகிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.